ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி மனசை எப்படியாவது மாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் நம்ம தமிழ்ச்செல்வி மனசு மாறுற மாதிரியே இல்லை. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தனம் இருந்துட்டு தமிழ்கிட்ட போயிட்டு, அக்கா மாமா உனக்காக எவ்வளவோ பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏன்க்கா மனசு மாறாமல் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, அவர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன், எவ்வளோ வாட்டி சாரி கேட்டார், இப்போது அந்த சாரிக்கு என்னக்கா அர்த்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, அதை பத்தி உனக்கு புரியாது, நீ பெரிய மனுஷன் மாதிரி பேச வந்துட்டியா என்கிட்ட, இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசினா எனக்கு கோவம் வந்துடும் தெரிஞ்சுக்கோ. அக்கா நான் ஒன்று சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதக்கா, மாமா ரொம்ப நல்லவர், ஏதோ உன் மேல இருந்த கோவத்திலையும் குடிச்சிருந்ததுனாலையும் அப்படி பேசிட்டாரு, நீ மாமாவை மன்னிச்சு வாழுக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் தமிழ்ச்செல்வி யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா என்னதான் யோசிச்சாலும் அன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் ஒரு விஷயத்த கூட மறக்க முடியல நம்ம தமிழ்ச்செல்வியால. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவியா இருந்துட்டு பயங்கரமான ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இவன் அவ்வளோ சீக்கிரம் திருந்துற ஆளே கிடையாது, எப்படி திருந்தனா அப்படின்னு சொல்லி மண்டியை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம போஸ் வந்துடுறாரு. போஸ் வந்த உடனே நம்ம காவியா இருந்துட்டு எழுந்து நிற்கிறாங்க. நின்ற உடனே நம்ம போஸ் வந்து, என்ன காவியா வெளியே நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைங்க நிறைய வேலையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா காவியா ரொம்ப நிறைய வேலை, அதனால தான் இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, லோடெல்லாம் ஏற்ற வேண்டியது இருந்துச்சா, அதெல்லாம் ஏற்றிட்டு இப்போ தான் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ரொம்ப டயர்டாக இருக்கா உங்களுக்கு, நான் சுடுதண்ணி போடுவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னடா இது நம்மக்கிட்டே ஒரு ரொம்ப பாசமாக நடந்துக்கிறாளே இவ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை காவியா நானே போய் சுடுதண்ணி போட்டு குளிச்சுக்கிறேன், உனக்கு என்னதுக்கு சிரமம் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் காலையில் அடிப்பட்டதை பார்க்குறாங்க நம்ம காவியா. கீழே இருந்து மேலே வரையும் பார்த்துக்கிட்டே இருக்கவும் நம்ம போஸுக்கும் ஒரு மாதிரி சந்தேகம் வருது. ஐயோ நம்ம காலை தான் பார்க்குற போலையே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி காலை உள்ளே எடுக்கிறாங்க, ஒரு மாதிரி திருட்டு முழிக்கிறாங்க. இதை பார்த்த காவியா இருந்துட்டு கன்ஃபார்மாக பண்ணிக்கிறாங்க, இவன் நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான்னு. அதுக்கப்புறம் என்ன, சரி நாளைக்கு போயிட்டு சைட்டுக்கு யாருக்குமே தெரியாமல் போயிட்டு என்ன ஏது நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு அதாவது நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்த நாள் காலையில் போஸ் இருந்துட்டு வேலைக்கு கிளம்பி போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம காவியா இருந்துட்டு இவர் பின்னாடியே தெரியாமல் போயிட்டு அங்கே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூமில் போயிட்டு உக்காந்துக்கிறாங்க நம்ம காவியா. இங்கே நம்ம போஸ் இருந்துட்டு சுற்றி முற்றியும் பார்க்குறாரு. அந்த மேனேஜர், அதாவது யார், அந்த செங்கல் சூளையில் ஒருத்தர் எல்லாரையும் வேலை பார்க்குறாங்களா பார்க்க மாட்டாங்களா அப்படின்னு நிர்ணயம் செய்கிறாங்க இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன வேலை செய்யாமல் இவங்கிட்ட போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம போஸ் இருந்துட்டு போயிட்டு சேர் மேலெல்லாம் உட்காடுறாரு. உட்காந்து கால் மேலே காலை போட்டுக்கிட்டு ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. என்ன இவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவன் நல்லா உழைக்கிறான், வேலை செய்கிறான், திருந்திட்டான் அப்படின்னாலும் அப்பா சொன்னாங்க, ஆனால் இவன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்க்கவும், சரி இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி வீடியோ எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த ஆள் இருந்துட்டு எல்லோரு கொண்டு வந்து நம்ம போஸ் கிட்ட கொடுக்கவும், அப்போ தான் நம்ம அதாவது யார் நம்ம காவியாக்கே புரியுது, ஓ இங்கே இருக்கிற காசு கொடுத்து இப்போ இவன் பக்கம் வச்சுக்கிட்டு அப்பா வர நேரம் பார்த்து வேலை செய்யற மாதிரி நடிக்கிறான், இது எல்லாத்துக்கும் இப்போ முடிவு கட்டண்டா உனக்கு அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்துல வீட்டுக்கு கிளம்பி போயிடுறாரு. வீட்டுக்கு கிளம்பி போன உடனே நம்ம காவியா இருந்துட்டு அதாவது, அப்பா இன்னைக்கு ஈவினிங் நீங்க வீட்டுக்கு வரணும்பா அப்படின்னு சொல்றாங்க. என்னம்மா காவியா சொல்ற, என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லப்பா நிறைய விஷயம் உங்களுக்கு தெரிய வேண்டியது இருக்கு, அது எல்லாத்தையும் உங்களுக்கு நான் தெரியப்படுத்தணும் இல்லையா அப்படின்னு சொல்லவும், இது கேட்டே நம்ம அதாவது எம்எல்ஏக்கு பயங்கர ஷாக்கு. என்னம்மா ஏதாச்சும் பிரச்சனையா, ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தால் சொல்லுமா, கண்டிப்பாக அப்பாவை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு தான் ஒரு சில உண்மைகள்லாம் தெரிய வேண்டியது இருக்குது, அதனால் உங்களுக்கு நான் அது எல்லாத்தையும் புரிய வைக்கணும், அதனால் நீங்கள் இன்னைக்கு சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துடுங்க, அதே மாதிரி போஸையும் சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொல்லிடுங்க அப்படின்றாங்க. இது கேட்டே நம்ம எம்எல்ஏ இருந்துட்டு, சரி போஸ் கூட தான் வாழ முடிவு பண்ணிட்டா போல அப்படின்னு எம்எல்ஏ ஒரு பக்கம் தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அதாவது எம்எல்ஏ இருந்துட்டு போஸுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, மாப்பிள்ளை இன்னைக்கு சீக்கிரமாக நீங்கள் வீட்டுக்கு போங்க, காவியா சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொன்னா, என்ன ஏதுன்னெல்லாம் தெரியல, நீங்கள் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடறாரு. மாமா நில்லுங்க மாமா அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் ஃபோனை வச்சிடறாரு இல்லையா. இந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, எதுக்காக காவியை கூப்பிட்டாலாம், இவளுக்கும் வேலை இல்லை, இவங்க அப்பனுக்கும் வேலை இல்லை, நம்மளை
டார்ச்சர் பண்ணி சாவடிக்கிறதே உங்களுக்கு பொழப்பா போச்சு அப்படின்னு ஒரு பக்கம் கடுப்புல இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன, சரி நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு நம்ம போஸ். அதுக்கப்புறம் நம்ம காவியா இருந்துட்டு பயங்கர கோவத்துல உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவனை இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு, இன்னைக்கு ஒரு வழி பண்றேன். இவன் பணம் இருக்கிற திமிர்லையும் இவங்க அம்மா செல்லம் கொடுக்கறதுலையும் தான் இவன் இப்படி கெட்டு போயிருக்கான். அவங்க அம்மாளுக்கும் இருக்கு இன்னைக்கு அப்படின்னு பயங்கர கோவத்துல உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு தமிழ்ச்செல்வி கிட்ட போயிட்டு, தமிழ் உன்கிட்ட இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்றாங்க. என்ன பேசணும், எதுக்காக பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி திமுறா பேசவும், இங்க பாரு தமிழ், உன்கிட்ட நான் பேசின விஷயமெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தான். நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்புன்னு நான் எப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால நீ என்ன மன்னிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், உங்களை பார்த்தாவே நீங்கள் அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் வச்சு என்னை அசிங்கப்படுத்தினதும் அவமானப்படுத்தினதும் மட்டும்தான் எனக்கு கண்ணுக்குள்ளே வந்து வந்து போகுது. இப்போ வரைக்கும் அதை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தமிழ், நீ இத்தனை பேர் முன்னாடி வச்சு தானே உன்னை அசிங்கப்படுத்தின. யாரெல்லாம் அன்னைக்கு இருந்தாங்களோ அதை விட அதிகமான மக்களை வச்சு அவங்க முன்னாடி உங்ககிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன், என்னை மன்னிச்சது தமிழ். இங்க பாருங்க, அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்க என் காலில் விழுந்தா கூட உங்களை மன்னிக்க மாட்டேன்னு உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னனா இல்லைங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தமிழ், எனக்கு வேற வழியே தெரியல தமிழ், நான் என்ன தான் பண்ணட்டும், என்னை செத்துற சொல்றியா, நான் செத்துடுறேன், இனிமே என்னை மன்னிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லாத. அந்த வார்த்தையை கேட்டாவே எனக்கு நெஞ்சு வெடிக்கிற மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது தமிழ் இருந்துட்டு, இங்கே பாருங்க, இந்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணாமல் இன்னும் கொஞ்ச நாளில் நமக்கு டிவோர்ஸ் கிடைக்க போகுது. அது கிடைச்ச உடனே நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். இந்த வீட்டை விட்டு போகிறத நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், என்ன தமிழ் இப்படியெல்லாம் பேசுறிய, அப்பத்தாவும் அப்பாவும் நீ இங்கே இருக்கிறத நினச்சி எவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கவும், இங்கே பாருங்க, நான் அவங்கள சந்தோஷப்பட சொல்லவே இல்லையே. நான் உங்களை ஏற்றுக்கிட்டேன்னா என்ன நடக்கும் தெரியுமா, கொஞ்ச நாள் என்ன சந்தோஷமாக வச்சுருப்பீங்க, அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் என் மேலே தான் எல்லா தப்பும் இருக்கிற மாதிரி என்ன அவ்வளோ கொடூரமா ஒரு எதிரியை பார்க்குற மாதிரி ஒரு நாயை துரத்துற மாதிரி வெளியே துரத்து விடுவீங்க. அதுக்கப்புறம் என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் என் காலில் விழுறேன், நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் இப்படி பண்ணி பண்ணி என்னை எவ்வளோதான் கஷ்டப்படுத்துவீங்க, நானும் எவ்வளோதான் தாங்கிறது, நானும் மனுஷதாங்க, ஒன்றும் மிருகம் கிடையாது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தமிழ், நீ மனசுக்குள்ளே இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியல. நான் இனிமேல் எந்த ஒரு தப்புமே பண்ண மாட்டேன் தமிழ், உன்னை சந்தேகம் பண்ண மாட்டேன், உன் மேலே எந்த ஒரு சந்தேகம் வர மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், திரும்ப திரும்ப சொன்ன விஷயத்தையும் என்னை சொல்ல வைக்காதீங்க, இங்கேருந்து ஃபஸ்ட்டு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம சேதுவை அனுப்பி விட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம எம்எல்ஏவும் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு எம்எல்ஏவை பார்த்துட்டு, என்ன எம்எல்ஏ திடீர்னு வீட்டுக்கெல்லாம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லையா என்னோட பொண்ணு ஃபோன் பண்ணி வர சொன்னா, என்ன விஷயம்னு தெரியல, முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாலாம், அதனால தான் வந்தேன். அப்படியா, மேலே தான் இருக்காங்க காவியா, நீங்கள் போய் பார்த்துட்டு வா எம்எல்ஏ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எம்எல்ஏவும் மேலே போகிறாரு. மேலே போயிட்டு நம்ம காவியா காவியா உள்ளே வரலாமா காவியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அதாவது காவியா இருந்துட்டு, வாங்கப்பா, என்னப்பா நீங்கள் போய் கேட்டுட்டெல்லாம் இருக்கீங்க, வாங்கப்பா உள்ள அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே பாருமா காவியா, என்னம்மா விஷயம், நீ வீட்டுக்கெல்லாம் வர சொல்லியிருக்க, என்ன என்ன உண்மையை என்கிட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் இருக்குன்னு சொன்னேன், சொல்லுமா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, நீங்கள் போஸை பற்றி ரொம்ப தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்கப்பா, எதை வச்சு நீங்க அவன் திருந்திட்டான், நல்லா உழைக்கிறான் அப்படின்னால சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா, நேரம் காலன்னு பார்க்காம காலில் செங்கல் விழுந்து ரத்தம் வந்தது கூட தெரியாம அப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாமே உனக்காக தானேம்மா, உன்னோட மனசு மாறணும், உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்றதுக்காக தானே இவ்வளோ கஷ்டப்படுறாரு, அதனால தான்மா சொன்னேன் அப்படின்றாங்க. அப்பா, அவன் திருந்துற ஆளே கிடையாதுப்பா, அவன் இவ்வளோ சீக்கிரமா திருந்தவே மாட்டான்ப்பா, எப்படிப்பா நீங்க சொல்றீங்க அவன் திருந்திட்டான்னு, அவன் திருந்தவே மாட்டம்பா, அவன் திருந்தாத ஒரு ஜென்மம்பா அப்படின்னு சொல்லவும், என்னம்மா இப்படியெல்லாம் பேசுற, மாப்பிள்ளை ரொம்ப பாவமா, நான் 2 கண்ணால பார்த்தம்மா, அப்படி வேலை செய்கிறாரு, அப்படி வேர்வை சிந்தி ரத்தம் அப்படி வேலை செய்கிறாருமா, அவரை போயிட்டு நீ இப்படியெல்லாம் சொல்லலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, நீங்களும் சரி அம்மாவும் சரி அவனை தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்கப்பா, நீங்கள் இந்த வீடியோவை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. காட்டின உடனே நம்ம எம்எல்ஏக்கு பயங்கர ஷாக்கு, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கப்பா, என்னோட மாமியாருன்னு ஒருத்தி இருக்கால,
அவதான்ப்பா இதுக்கெல்லாம் காரணமே. அவ டெய்லியும் இவனுக்கு காசு குடுத்து அனுப்புறாங்க போல. காசு குடுத்துட்டு, அங்க இருக்கிறவங்க கிட்ட காசு குடுத்துட்டு, அங்க சேர் மேல உட்காந்துட்டு, நேரத்துக்கு இளநீரும், கால் மேல கால் போட்டுக்கிட்டு கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறதும் பாருங்கப்பா. இதுதான்ப்பா தினமும் நடக்குது. அவன் உழைச்சு ஒண்ணும் உழைக்கல. நீங்க வர நேரமா பார்த்து அங்க இருக்கிறவங்க சிக்னல் குடுத்துடுறாங்க. குடுத்த உடனே வேலை செய்யற மாரி நடிக்கிறான். அதுதான்ப்பா நடக்குது. இதுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் நானு அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்ட நம்ம எம்எல்ஏக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னம்மா சொல்ற நீ? நீ சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாப்பா, நீங்க அவன் நிறைய வேலை செய்யறான், ரொம்ப உழைக்கிறான்னு சொல்லிட்டு சொன்னீங்கல்லப்பா, அதனாலதான் அவன் பின்னாடியே போயிட்டு அவன் என்னதான் வேலை செய்யறான்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனேன். ஆனா இப்படி ஒரு வேலையை தான்ப்பா அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட எம்எல்ஏக்கு பயங்கரமா கோவம் வருது. இங்க பாருமா, உனக்காக அவன் திருந்திட்டான்னு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டமா. என்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்ல சரியாக போதே, நீ சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ போறாங்களேன்னு நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டமா. ஆனா இப்படி ஒரு இடியை என் மேல தூக்கி போறியம்மா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்கப்பா, உங்களை நான் கஷ்டப்படுத்தணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லப்பா. உங்களை சந்தோஷப்படுத்தணும்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனா இப்படி ஒரு கேடு கெட்டவனை நல்லவனு நீங்க சொல்றத நினைச்சாவே எனக்கு அவ்வளவு கோபம் வருதுப்பா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா காவியா, அவன் அதாவது என்கிட்ட எல்லாமே அப்படி நடிச்சிருக்காமா. அவன் நடிச்சதை பார்த்து நான் உண்மைன்னு நம்பிட்டேன். ஆனால் நீ அப்படி இல்லை, எல்லாத்தையும் தீர விசாரிக்கிறமா. அதுதாம்மா உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே. அவனை கண்டிப்பாக அவனுக்கு நாளைக்கு இருக்குதுமா. இப்போதைக்கு அவன்கிட்ட நீங்கள் எதுவுமே கேட்டுக்காத, நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா, அவன் எப்படியும் தப்பிச்சிருவான்னு தெரியும். அதனால இந்த வீடியோவெல்லாம் உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு அவனை வச்சுக்கோங்கப்பா நீங்கள் அப்படின்னு சொல்லவும், சரிம்மா, நீ எதுக்காக அவனை சீக்கிரமாக வீட்டுக்கு வர சொன்ன? இல்லைப்பா, அவனை பக்கத்தில் வச்சுட்டு தான் இந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது சரியாக வராதுன்னு இப்போ தான் எனக்கு தோணுது. அதனால தான் இதை உங்ககிட்ட மட்டும் சொல்கிறேன்ப்பா. நாளைக்கு நீங்கள் அவன்கிட்ட அவனை ஒரு கொஞ்சம் பாடம் எடுத்து அனுப்புங்க. அதுக்கப்புறம் நான் வீட்டில் அவனுக்கும் அவங்க அம்மாவுக்கும் ஒரு பாடத்தை பெரிய பாடமாக நடத்தணும். நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது அவங்களுக்கு. நாளைக்கு நான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீங்கள் போயிட்டு நீங்கள் செங்கல் சூளையில் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு பாருங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு வாரத்துக்கு செங்கல் சூளையை விட்டு நகரவே கூடாதுப்பா. அவன் என்னென்ன வேலை செய்கிறான்னு சொல்லிட்டு அவன் கூடவே இருந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அந்தந்த வேலை வச்சு வச்சு அவனை சாவடிக்கணும்ப்பா. எனக்காக இதை ஒன்று மட்டும் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா காவியா, நீ எனக்கு சொல்லிட்டில்ல, கண்டிப்பாக நான் உனக்காக இதை பண்ணுறேன், நீ கவலையே படாத, இன்னும் ஒரு வாரத்துக்கு நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவியா இருந்துட்டு, சரிங்கப்பா, நான் போயிட்டு என்னோட மாமியாருக்கு கொஞ்சம் பாடம் எடுக்க வேண்டியது இருக்குது, அவங்க கிட்டே நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா காவியா, எனக்கு கொஞ்சம் டைம் ஆகுது, எனக்கு வேலை இருக்கிறதுனால நான் கிளம்புறேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்கப்பா, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க, மீதியெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே கோவமாக உக்காந்துட்டு இருக்காவும், அதுக்கப்புறம் நம்ம அதாவது யாரும் சேது வராரு. சேது வந்த உடனே, தமிழ், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வா தமிழ், கீழே வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. எங்கெங்க கூப்பிட்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், வா தமிழ, கீழே போலாம் வா அப்படின்னு சொல்லி வெளியே கூட்டிட்டு வந்துடுறாரு. வெளியே இருந்துட்டு ஒரு ஊரே நிக்கிறத பார்த்துட்டு நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்னங்க இது, என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு தமிழ்ச்செல்வி, இத்தனை பேரையும் நான் கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் நீ மட்டும்தான். இவங்க எல்லாரும் முன்னாடி வச்சுதானே உன்னை அசிங்கப்படுத்தின, உன்னை அவமானப்படுத்தின அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுவோம். இங்க பாருங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் எதுக்காக நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு தமிழே, உன்கிட்ட நான் எப்படி மன்னிப்பு கேட்கறது, நீ எப்படி மன்னிப்பு கேட்டா நீ என்னை ஏத்து பண்ணி, எனக்கு ஒண்ணுமே புரியல தமிழ். நீ என்ன சொன்ன, 4 செவத்துக்குள்ள மன்னிப்பு கேட்டா எல்லாம் முடிஞ்சிச்சான்னு கேட்டீங்கல்ல, கேட்டதில்ல தமிழ். அதனாலதான் ஊர் முன்னாடி வச்சு, என்னோட அப்பா முன்னாடி வச்சு, என்னோட அப்பாத்தா முன்னாடி வச்சு உன் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கலான்னு இருக்கேன் தமிழ் அப்படின்றாங்க. இங்க பாருங்க, இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு என்னோட மனசை மாத்திரலாம் மட்டும் நினைச்சு பார்க்காதீங்க. கண்டிப்பா என்னோட மனசு மாறவே மாறாது. நீங்க கேட்ட விஷயம்லாம் மாறிடுமா? மாறாதில்ல. என்னோட குழந்தைக்கு நீங்க அப்பா இல்லைன்னு சொன்னீங்க, அதுக்கு நான் காரணம் இல்லை, வேற ஒருத்தர் தான் காரணம்னா, என்னை எவ்வளோ ஒரு பொண்ணுக்கு நடக்காத ஒரு காரியத்தை, இப்படி ஒரு கேவலமான ஒரு விஷயத்த நீங்க பண்ணியிருக்கீங்க, அது எப்படி என்னால் மறக்க முடியும்? கண்டிப்பா என்னால் மறக்கவே முடியாது. உங்களை மறக்கவும் மாட்டேன், நான் மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு, தமிழ்ச்செல்வி ஒரு நிமிஷம் வாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருமா
தமிழ்ச்செல்வி, நீ என் மேல நிறைய மரியாதை வச்சிருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுமா. இப்போ நான் சொல்றேன், ஒரு 10 நிமிஷத்துக்கு நீ இங்கவே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. மாமா அது வந்து மாமா, இங்க பாரு தமிழ்ச்செல்வி, உன்னோட மனசுல இருக்கிற காயமோ வருத்தமோ எனக்கு நல்லாவே புரியுது. உனக்கு என்னதான் சொன்னாலும் உனக்கு ஆறுதல் பண்ண முடியாதுன்னு எனக்கு புரியுது. ஆனா நடந்த விஷயத்தெல்லாம் எதுவுமே மாற்ற முடியாதுமா. உன்னோட மனசை நீ கொஞ்சம் மாற்றிக்கிட்டு அவன் என்னதான் பேச வரான், என்ன சொல்ல வரான், என்ன பண்ணுறான்னு கொஞ்சம் பாருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மாம்மா, என்னதான் பண்ணாலையும் என்னோட மனசு மாறாதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுல்ல. இதுக்கப்புறமும் எதுக்காக நீங்கள் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணிக்கணும். அதனால் நீங்கள் எல்லாருமே டைமை வேஸ்ட் பண்ணாமல் அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம். இல்லைம்மாம்மா, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, என் மேலே மரியாதை இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதனால் நீ ஒரு 10 நிமிஷம் மட்டும் இங்கே இருமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜாங்க சொன்னதுனால நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு நிற்கிறாங்க அங்கே. அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு அந்த ஊர் முன்னாடி வச்சு, இங்கே பாருங்க, உங்கள் முன்னாடியெல்லாம் வச்சு தான் என்னோட பொண்டாட்டியை அவ்வளோ அசிங்கமான வார்த்தையெல்லாம் பேசி நான் திட்டினேன். அதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு. ஏதோ ஒரு கோவத்துலேயும் வேகத்துலேயும் குடிச்சிருந்த போதிலையும் அந்த மாதிரி பேசிட்டேன். என்னதான் இருந்தாலையும் அப்பா அம்மா அந்த இடத்துல இருந்திருந்தா அப்படி ஒரு கேள்வியை கேட்டிருக்க மாட்டியான்னு என்னோட பொண்டாட்டி என்னை பார்த்து கேட்டான். அதுவும் நியாயம் தானே. அதே அந்த இடத்துல என்னோட அப்பாவோ என்னோட அப்பத்தாவோ என்னோட அம்மா ஸ்தானத்தில் யாரோ இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த ஒரு கேள்வி கேட்டிருக்க மாட்டேன். ஏதோ அவ எனக்கு துரோகம் பண்ணிட்டாலேன்னு நினச்சி தான் அப்படி ஒரு வார்த்தையை பேசினேனே தவிர அதாவது அவள் எந்த தப்புமே பண்ணலை. அவள் தப்பு பண்ணலைன்னு எப்போவே எனக்கு தெரியும். ஆனால் ஏதோ கோவத்தில் அந்த மாதிரி பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அதே மாதிரி அவள் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு நீங்களும் புரிஞ்சுக்கணும். அதனால் அவள் காலில் விழுந்து நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வியோட காலில் விழுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்விக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இங்கே பாருங்க, எதுக்காக நீங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் என்னதான் பண்ணாலையும் செஞ்சாலையும் நான் என்னோட மனசை மாற்றிக்க போகிறதில்லன்னு உங்ககிட்ட எத்தனையோ முறை சொல்லிட்டேன். ஆனால் நீங்கள் எதுவுமே புரிஞ்சுக்காம திரும்ப திரும்ப ஏதாச்சும் ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நான் காசுக்கும் பணத்துக்கும் புடவைக்கும் இதுக்கெல்லாம் ஆசைப்படுறவன்னு நினச்சிட்டீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தமிழ்ச்செல்வி, நீ அதுக்கெல்லாம் அசர மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் என்ன பண்ணி உன்னோட மனசை மாத்துறதுன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது தமிழ் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம சேத இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்கள், உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பக்கம் நம்ம தமிழ்ச்செல்விக்கு சேதுவை மன்னிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் வருது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு பயங்கர கோவத்தில் சேதுக்கிட்ட போயிட்டு, மாமா என்ன மாமா இதெல்லாம், அவள் தான் உங்களுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதுல்ல, எதுக்காக அவகிட்டலாம் போயிட்டு நீங்கள் மன்னிப்பு கேட்டுட்ருக்கீங்க? அதுவும் அவள் காலில் விழுந்து எவ்வளோ பெரிய துரோகத்தை உங்களுக்கு பண்ணியிருக்கான். அப்படி ஒரு துரோகத்தை யாருக்குமே பண்ண மாட்டாங்க மாமா. அதனால அவ விட்டுட்டு போட்டும், விடுங்க. அவ தான் இங்கிருந்து போறேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கால, அவளை விட்டு தொலைக்காம எதுக்காக மாமா அவளை பிடிச்சி வச்சிருக்கீங்க? நீங்க அவளை பிடிச்சி வச்சா மட்டும் அவ இங்கே இருப்பான்னு மட்டும் நினைச்சு பார்க்காதீங்க. அவ கண்டிப்பா தப்பான வழியில போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அது தப்பான வழியில தான் போவாங்க. நீங்க என்னதான் அவங்க கிட்ட பேசினாலும் அவங்க புரிஞ்சுக்க போறதில்ல. அதனால நீங்க எதுவுமே மனசுல வச்சுக்காம உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்றதே நினைப்புல வச்சுக்காம நீங்க சந்தோஷமா இருங்க மாமா. நீங்க சந்தோஷமா இருந்து மட்டும்தான் நான் இதனால் வரைக்கும் பார்த்துருக்கேன். ஆனா இப்படி ஒரு பொண்ணு காலில் விழுந்து இப்படி பட்டுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்ததே இல்லை மாமா. நீங்க எப்பவுமே போல்டாவும் தைரியமாகவும் இருக்கிறத தான் நான் பார்த்துருக்கேன். இனிமேலும் நீங்க அப்படிதான் இருக்கணும் மாமா. அதனால நீங்க அவளுக்காக உங்க மனசை போட்டு குழப்பிக்காம நீங்க சந்தோஷமா இருக்கணும் மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்து நம்ம தனம் இருந்துட்டு பயங்கர கோவமா, இங்க பாருங்க, எதுக்காக இங்க பாருடி, என்னோட மாமா கிட்ட இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுற வேலையை பார்த்தேன்னு வச்சுக்கேன், உன்னை அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருடி, நான் அப்படி தாண்டி பேசுவேன். நான் சேது மாமாவை கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன்டி. கண்டிப்பா சேது மாமாவை மனசை மாத்தி அவர் மனசுல உக்காந்து கண்டிப்பா நாங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிப்போண்டி. அதை நீ உன்னோட 2 கண்ணால பார்க்க தான் போற. அப்ப என்ன பண்ண போறேன்னு பாக்குறேன்டி நானும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருடி, நீ சொல்றது
ஒரு விஷயம் கூட நடக்காதுடி. கண்டிப்பா என்னோட அக்காவும் என்னோட மாமாவும் தான் சேர்ந்து வாழ போறாங்க. இங்க பாருடி, உன்னோட அக்கா ஒரு சீட்டிங் கேர்ள், ஒரு அசிங்கம் பிடிச்சவ. உன்னோட அக்கா கூட எப்படி என்னோட மாமா சேர்ந்து வாழ்வாரு? என்னோட மாமா உத்தமருடி. ஒரே ஒரு துரோகம் கூட யாருக்குமே நினைச்சதில்லடி. அதனால இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணவக்கு கூட என்னோட மாமா வாழ மாட்டாருடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம தனத்துக்கு பயங்கர கோவம் வந்துடுது. இங்க பாருடி, இன்னொரு தடவை என்னோட மாமாவை பத்தியோ இல்ல என்னோட அக்காவை பத்தியோ ஏதாச்சும் பேசினேன், உன்னோட நாக்கை இழுத்து வச்சு அறுத்துருவண்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நடேசன் வராரு. வந்த உடனே இங்க பாரு ஒடிசாக்காரி, இங்க பாரு எல்லாம் உன்னோட வேலையெல்லாம் ஒடிசால வச்சுக்கோ, இங்கெல்லாம் வச்சுக்காத. எதுக்காக இந்த பொண்ணுக்கிட்ட நீ வம்புக்கு வந்துகிட்டே இருக்க? இங்க பாருங்க, நான் ஒன்றும் வம்புக்கு வரல, இவ தான் என்னோட வம்புக்கு வந்துகிட்டே இருக்கா. என்னோட மாமா கூட பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவ யாரு அப்படின்னு சொல்லவும், அவங்க பொண்டாட்டியோட தங்கச்சி, அவ அப்படிதான் சொல்லுவா, நீ அதை கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நடேசன் சொல்லவும், இதை கேட்டுட்டு பயங்கர கோவமா அங்கிருந்து நம்ம அதாவது ஐஸ்வர்யா இருந்துட்டு போயிடுறாங்க. கண்டிப்பா அவளை விடவே கூடாது, அவளை ஏதாச்சும் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பயங்கர கோவத்துல இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம போஸ் இருந்துட்டு வழக்கம் போல வேலைக்கு கிளம்புறாரு. வேலைக்கு போன உடனே அங்க அதாவது யாரு நம்ம எம்எல்ஏ இருக்கிறத பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே நம்ம போஸுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிடுது. என்ன இவன் இங்கே இருக்காங்க காலையிலேயே அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன மாப்பிள்ள, என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை மாமா ஒரு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு, சாரி மாமா அப்படின்னு சொல்லவும், சரிங்க மாப்பிள்ள போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. என்ன இவர் ஏதோ ஒரு மாதிரி பேசுகிறாரே, நம்ம மேலே ஏதோ கோவத்தில் இருக்காரோ, இல்லை எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கவும், அந்த நேரம் பார்த்து நம்ம எம்எல்ஏ இருந்துட்டு, இங்க பாருங்க எல்லாரும் ஒழுங்கா வேலையை பாக்குறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு வாரம் நான் இங்கே இருந்து பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை கேட்டு இதை யாரு நம்ம போஸுக்கு அப்படியே நெஞ்சே வெடிச்சிருது. என்ன மாமா ஒரு வாரத்துக்கு இங்கே இருக்க போறீங்களா? கட்சியில் எந்த வேலையும் இல்லையா மாமா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மாப்பிள்ள, என்ன நான் இங்கே இருக்கிறது உங்களுக்கு கஷ்டமோ? நான் இங்கே இல்லாமல் போனால் நீங்கள் ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட அதாவது போஸ் இருந்துட்டு, இல்லை மாமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இருந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லி வேலையை ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம காவியா இருந்துட்டு யாரு நம்ம ஈஸ்வரி கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க ஆண்டி, உங்களுக்கு உங்க வயசு மேல கொஞ்சமாவது நான் மரியாதை வச்சிருக்கேன். நீங்க திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், என்ன காவியா என்னாச்சு, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம காவியா இருந்துட்டு, இங்க பாருங்க நீங்க 2 பேரும் என்னென்ன வேலை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும், இங்க பாருமா காவியா, இங்க பாருமா மருமகளே, நீ என்ன பேசுறன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எதுக்காக இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க டெய்லி உன்னோட மகனுக்கு நீங்க காசு கொடுத்து அனுப்புறதோ, அந்த காசை வச்சு அங்க சொகுசாங்க இருக்கிறதோ எல்லா விஷயமும் எனக்கு தெரியும். உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவுன்றது ஒண்ணு இருக்குதா இல்லையானே எனக்கு சுத்தமா தெரியல. இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வருது? நான் எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீங்களும் திருந்தாத ஜென்மம் மாதிரி இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே, நீங்க இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களா, கண்டிப்பா மாமா கிட்ட சொல்லி உங்களை 2 பேருமே நான் வெளியே துரத்தி விட்டுருவேன், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், என்னமா மருமகளே இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நீங்க பண்றது கரெக்டா இருக்கா? நீங்க எதுக்காக உங்களோட பையனுக்கு நீங்க டெய்லியும் காசு கொடுத்து அனுப்புறீங்க? அவன் என்ன ஸ்கூலுக்கா போறான்? அவன் வேலைக்கு தானே போறான், எதுக்காக அவனுக்கு காசு? அங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்து சொகுசா நேரத்துக்கு இளநீரும் ஜூஸ் குடிக்கிறதுக்காக காசு கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம ஈஸ்வரிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இல்லம்மா மருமகளே, என்னோட பையன் இது வரைக்கும் அந்த மாதிரி வேலை செஞ்சதே இல்லை, உனக்காக தான் போயிட்டு அப்படி கஷ்டப்படுறான், அப்படி கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல, அதனாலதான் இப்படி நான் தான் இந்த மாதிரி பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், இதை சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லை? உங்களோட பையன் உங்களால தான் இப்படி இருக்கான், அவன் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே நீங்க மட்டும்தான். இப்படி ஒரு கேவலமான புத்தியோட உங்க பையனை வளர்த்துருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமா இல்லையா
அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட சித்ரா இருந்துட்டு, இங்க பாரு காவியா, நானும் பொறுத்து பொறுத்து போய்க்கிட்டே இருக்கேன். நீ என்ன ஓவரா பேசிக்கிட்டே இருக்க? என்னோட தம்பி என்ன உனக்கு அடிமையா? அவன் என்ன தப்பு பண்ணா? எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஆம்பளைன்னா 4 விஷயம் இப்படி பண்ண தான் செய்வான். அதுக்காக நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பியா? அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஓ! நீ பேச வந்துட்டியா? உன்னோட புருஷனை விட்டு எதுக்காக நீ இந்த வீட்ல இருக்க? அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட சித்ராக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. வாய் அடிச்சு போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம யாரு ஈஸ்வரி இருந்துட்டு, என்ன காவியா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? வேற எப்படி பேச சொல்றீங்க நீங்க? நீங்க பண்ண வேலைக்கு எப்படி என்ன பண்ண சொல்றீங்க நீங்க? உங்களுக்கு 2 பேருக்கும் கேவலமா இல்ல? அசிங்கமா இல்ல? இப்படி ஒரு கேடு கெட்டவனை வளர்த்து இன்னும் அவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுக்க பார்க்குறீங்க. நான் அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிருந்தோம் இப்படி அவனுக்கு சிபாரிசு பண்ணிக்கிட்டு அவனை சொகுசா வச்சுக்கவே பார்க்குறீங்க. அவன் சொகுசா இருந்தா எப்படி தண்டனை அனுபவிச்சுக்கிட்டுக்கோன்னு அவனுக்கு புரியும். உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா? நான் எத்தனையோ முறை உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த மாதிரி இன்னொரு தடவை சொன்னீங்கன்னா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. கண்டிப்பாக அவங்க 2 பேருமே கழுத்தை பிடிச்சி நானே வெளியே தெளிடுவேன். இந்த வீட்டில் யாரும் என்னை கேள்வி கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட ஈஸ்வரிக்கும் சித்ராவுக்கும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்னம்மா இவ இப்படியெல்லாம் சொல்லிட்டு போறா, நம்ம என்னம்மா பண்ணுறது? தம்பி பாவமா இவகிட்ட மாட்டிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம போஸ் இருந்துட்டு செம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் ரொம்பவே டயர்டாக வரவும், நம்ம அதாவது எம்எல்ஏ இருந்துட்டு, என்ன மாப்பிள்ள ரொம்ப டயர்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம எம்எல்ஏ இருந்துட்டு போஸை என்ன வேணாலும் வேலை வாங்க வைப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம வர